அதிகரிக்கும் போர் பதற்றம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை இன்று குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் பரலொன்றின் விலை $76 வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $73 குறைந்துள்ளது. பிரெண்ட் பீப்பாய் ஒன்றின் விலை கடந்த வெள்ளிக்கிழமை சுமார் 3% சரிந்தது. இது ஜனவரி மாதத்திற்கு பிறகு மிகவும் குறைவான நிலையாகும். குறிப்பாக மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் சூழ்நிலை காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்படும் என சந்தையில் ஒருவித பதட்டம் நிலவும் நிலையில் விலை குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்து குஷ் பகுதியில் இன்று மதியம் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மதியம் 12:21 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கடியில் 125 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. கன்வார் யாத்திரை. வட மாநிலங்களில் புகழ்பெற்ற கன்வார் யாத்திரை நடந்து வருகிறது. நேற்று இரவு 11 மணியளவில் கன்வார் பக்தர்கள் பீகாரில் சோனாப்பூரில் உள்ள பாபா ஹரிகந்நாத் கோவிலில் ஜல அபிஷேகம் செய்வதற்காக கார்களில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வைஷாலி மாவட்டத்தில் அந்த யாத்திரை சென்று கொண்டிருந்த போது சுல்தான்பூர் என்ற கிராமத்தில் மின் கம்பிகள் அறுந்து விழுந்தன. அந்த மின்சார கம்பிகள் அங்கு சென்று கொண்டிருந்த ஒரு காரின் மீது விழுந்தன. இதில் அந்த காரில் இருந்த 9 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் தூக்கி வீசப்பட்டனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வைசாலி மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிளப் வசந்த கொலை. சந்தேக நபர்கள் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றில் முன்னிலை. கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உட்பட 10 சந்தேக நபர்களும் பலத்த பாதுகாப்புடன் கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்று அவர்கள் திங்கட்கிழமை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி அத்துருகிரிய பிரதேசத்திலுள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். மேலும் பாடகியான கே. சுஜீவா உட்பட 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உட்பட 10 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த குற்றச்செயல் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் விசாரணை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் காவல்துறையினர் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர். காலியாக போகும் மொட்டு. எச்சரிக்கை விடுத்த அமைச்சர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கட்சி சரியான தீர்மானங்களை எடுக்காவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் 2 அல்லது 3 உறுப்பினர்களை எஞ்சியிருப்பர் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். தெவுலப்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். அத்துடன் அரசாங்கத்திற்கு தனி பெரும்பான்மை இருப்பதால் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்கு அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதில் பிரச்சினை இருக்காது என அவர் தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதில் உறுதியாக உள்ளார் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. பெரமுனவின் பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் மரணம். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மற்றும் பயிற்சியாளரான கிரஹாம் தோர்ப் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று மரணமடைந்தார். இதனை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்காக 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 6644 ரன்கள் குவித்துள்ளார். கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பின் இங்கிலாந்து அணிக்கு பயிற்சியாளராகவும் செயல்பட்டுள்ளார். இவர் கடைசியாக 2021-2022 நடைபெற்ற ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணியின் துணை பயிற்சியாளராக செயல்பட்டார். அதன்பின் ஆப்கானிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். இருப்பினும் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் அந்த பதவியை ஏற்கவில்லை.
பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகல் செய்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிலுள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால் நாடு முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இதேவேளை தன்மோண்டிலுள்ள அவாமி லீக் தலைவர் ஷேக் ஹசீனாவின் அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக AFP செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரணிலின் பக்கம் சாய்ந்துள்ள நூற்றுக்கணக்கான எம்பிக்கள். வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டிவிட்டது என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் யார் என்ற விவரம் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்று அந்த தகவல் மேலும் கூறுகிறது. ரணிலின் பக்கம் சாய்ந்துள்ள காரணத்தினால் ஆதரவை திரட்டும் பணியில் மும்முரமாக இறங்கியுள்ளது அரசு. மொட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அரசு தரப்பு பேச்சு நடத்தி வருகிறது. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளுடனும் அரசு தரப்பு பேச்சு நடத்தி வருகிறது. இந்த நடவடிக்கையின் பயனாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலின் பக்கம் சாய்ந்துள்ளனர் என்றும் 100 எம்பிக்களுக்கு அதிகமானவர்கள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் வெடித்த போராட்டம். பங்களாதேஷில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் பங்களாதேஷில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானி காரியாலயம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷில் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலக வலியுறுத்தி மாணவ அமைப்பினர் வன்முறை போராட்டத்தை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்தோடு நேற்றைய தினமும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் வன்முறை மோசமடைந்து வருவதை கருத்தில் கொண்டு தலைநகர் டாக்காவில் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்குள்ள இலங்கையர் குறித்து தெரிய வருகையில் பங்களாதேஷில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள போதிலும் நாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் பாதிக்கப்படவில்லை என உயர்ஸ்தானி காரியாலயம் தெரிவித்துள்ளது. டயானா கமுகேவுக்கு எதிரான மனு. நீதிமன்றத்தை அவமதித்ததற்காக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமுகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இன்று குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதி பத்மன் சூரசேன, யசந்த கோதகொட மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகிய 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்றம் பெரும்பான்மையான நீதிபதிகளின் ஒப்புதலின் பேரில் மனுவை தள்ளுபடி செய்ய முடிவு செய்தது. வெள்ளிக்கிழமை முன்னாள் மேயர் ரெஹான் ஜேவிக்ரமவினால் டயானா கமுகேவுக்கு எதிராக இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.